பருவதமலை என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த நிகழ்ச்சியோட பேர் பார்த்தீங்கன்னா கேளிக்கை தருணம். கேளிக்கை தருணம்னா வேடிக்கையான நேரம். உங்களோட பொன்னான நேரத்தை வேடிக்கையாக மாற்றுறது எங்களோட வேலை. நகைச்சுவை கதைகள், வேடிக்கை கதைகள், சிறுகதைகள், நீதி கதைகள், கருத்துள்ள கதைகள்னு இது போல எக்கச்சக்கமான கதைகளை தொகுத்து நம்ம சேனல்ல தனித்தனி வீடியோவா தினமும் ஒரு வீடியோ கேளிக்கை தருணம் என்ற பெயர்ல வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம கதையை ஆரம்பிக்கலாமா? ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விவசாயம் பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரவெட்டி இருந்தான். அந்த மரவெட்டி பார்த்தீங்கன்னா ஊர் எல்லையில் இருக்கிற காடு ஒன்று இருக்கும். அந்த காட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி 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 விற்று அந்த மரக்கட்டைகளை ஊராளுங்க வெளியெல்லாம் விற்று அதை வச்சு அது மூலயமா வர காசை வச்சு தான் அவன் பைப்பே நடத்திருந்தான். இப்படி டெய்லியும் அவன் மரவெட்டி விற்று பைப்பு நடத்திருக்கும்போது இதேமாரி வழக்கமாக ஒரு நாள் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது ரொம்ப களைப்பாகி போய் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் போய் படுத்திருந்தான். அந்த மரம் பார்த்தீங்கன்னா நினைப்பதெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புத மரம். அந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. படுத்துன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில்லுன்னு காற்று, தென்றல் காற்று வீசிச்சு. அந்த நேரத்தில் அவன் யோசித்தான், ஐயோ இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பஞ்சு மெத்தை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் தூங்குறதுக்கு அப்படின்னு அவன் யோசித்தான். யோசிக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கட்டிலும் பஞ்சு மெத்தையும் வந்துருந்தது. அவனும் உடனே குஷியாகி அது மேலே ஏறி படுத்து நல்லா தூங்கியிருந்தான். அவன் டெய்லி மர வெட்டத்தெல்லாம் அவன் உடம்பு ரொம்ப கை கால் வலி தாங்க முடியாமல், ஐயோ இந்த நேரத்தில் ஒரு இளம் பெண் நம்ம கை கால் முதுகெல்லாம் அமைக்க விட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இளம் பெண் எதிர அவன் கை காலெல்லாம் அமுத்தி விட்டுச்சு. இவனே ரொம்ப குஷியாகிட்டான். என்னடா நம்ம நினச்சதெல்லாம் அப்படியே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாகி போய் நல்லா சுகமாக படுத்துருந்தான். கட்டில் மேலே படுத்துன்னு இருக்கும்போது இவ்வளோ சந்தோஷம் நம்மளுக்கு கிடைச்சோம், சாப்பிட்றதுக்கு ஒரு வயசு சாப்பாடு இல்லையே அப்படின்னு யோசனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய தட்டு ஃபுல்லாக லட்டு, பூந்தி, ஜாங்கிரி சாப்பாடுன்னு பல சாப்பாடு முன்னே இருந்தது. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் ஒன்று என்ற பயமுறைக்கு ஏற்றபடி அவன் நல்லா அதில் தட்டில் இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நல்லா புரட்ட விட்டு தூங்கின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவன் மனசில் ஒரு பயம் வந்தது. ஐயோ நம்ம காட்டில் தனியாக தூங்கின்னு இருக்கிறோமே, எதுனா ஒரு சிங்கம் நம்மளை கடித்து சாப்பிட்டுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசித்தான். உடனே பார்த்தீங்கன்னா அதேமாரி பசியுள்ள ஒரு சிங்கம் அவன் எதிர்க்க அவனை கடித்து சாப்பிட்டுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எண்ணப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். அதால் நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை வச்சுருந்தா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதே தப்பான எண்ணங்களை வச்சுருந்தா உங்கள் வாழ்க்கை தப்பானது தான் போய் முடியும். எல்லோரும் நல்லதே நினைங்க, சந்தோஷமாக வைங்க, நல்லதே நடக்கும். ஒரு ஊரில் குப்புசாமின்னு ஒரு ஏழை விவசாயி இருந்தாங்க. அவனுக்கு மீனாட்சின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. குப்புசாமி ரொம்ப ஏழ்மையானவர். அவரால் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்காரு. அன்னாடம் கூலி தான். தினமும் போய் உழைச்சா மட்டும்தான் அவரால் சாப்பிட முடியும். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு ஒரு சென்ட் நிலம் இருக்குது. ஆனால் அந்த நிலத்துல மேய்க்கிறதுக்கு மாடு கிடையாது. மீனாட்சிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அப்பா எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுப்பா, நான் அதை மேய்க்கிறேன்ப்பா, எனக்கு ஆசையாக இருக்குதுப்பா, எனக்கு மாடு வளர்க்கணும்ப்பா அப்படின்னு மீனாட்சி குப்புசாமி கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் குப்புசாமி ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஆனால் அப்போ எல்லாம் குப்புசாமி மீனாட்சிக்கு ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லி, நம்ம கிட்ட காசு இல்லைம்மா, நம்மளால மாடுலாம் வாங்க முடியாதும்மா அப்படின்னு அடிக்கடி சொல்லி ஆறுதல் பற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மீனாட்சிக்கு மாடு வாங்கணும்ன்ற ஒரு ஆசை ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்போ நம்மளால மாடு வாங்க முடியலையேன்ற ஏக்கத்துல அப்பா கிட்ட கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா, நான் எப்போ கேட்டாலுமே நீங்க மாடு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எப்பதான்ப்பா மாடு வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு ரொம்ப கோபமா ஆவேசமா குப்புசாமி கிட்ட கேட்க, குப்புசாமி, என்னம்மா நம்ம ஏழ்மை பத்தி உனக்கே தெரியும், நம்ம குடும்ப நிலவரம் பத்தி உனக்கு தெரியும், நம்மளால இப்போதைக்கு முடியாதுமா, வருங்காலத்தில் வாங்கலாமா சொன்னாங்க. எந்த வருங்காலத்தில் வாங்குவீங்க, எத்தனை வருங்காலம், இதே சொல்லி தான் ஏமாத்தின்னு இருக்கீங்க, எனக்கு இப்பவே மாடு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா நான் போய் இறந்துருவோம்ப்பா அப்படின்னு மீனாட்சி வேகமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போனாங்க. குப்புசாமிக்கு ஒன்றும் புரியல. ஐயோ நம்ம மக எங்கேயாச்சும் போய் தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு சொல்லிட்டு குப்புசாமியும் மீனாட்சி பின்னாடியே ஓடுறாங்க. குப்புசாமிக்கு மனைவி கிடையாது, மீனாட்சி மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணை வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாருங்க. குப்புசாமியால வயசானதால ஓட முடியல. கொஞ்ச தூரம் ஓடி போனாரு. அதுக்கப்புறமா அவரால் ஓட முடியாம திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. நம்ம பொண்ணு தானே, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட மாட்டா, திருப்பி வீட்டுக்கு வந்துருவா, கோபத்துல வெளியே போயிருக்கா, கோபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துருவா அப்படின்ற ஒரு ஆறுதல்ல வீட்டுக்கு வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் நினைச்ச மாதிரியே மீனாட்சியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னம்மா இப்பயாச்சும் கோபம் போயிருச்சாமா, நான் நினைச்சம்மா நீ எதாவது தப்பான முடிவு எடுத்துட மாட்டேன்னு, அதனாலதான் திரும்பி வந்துட்ட பாத்தியா அப்படின்னு சொல்ல, மீனாட்சி, இல்லப்பா நான் வந்த வேலையை வேற, வெளியே செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குதுப்பா,
நான் வந்து வீட்டுல ஒரு முறை இருக்குது அதை எடுத்துன்னு போக போறேன்பா அப்படின்னு முறத்தை எடுத்து தலையில கவுத்துக்கின்னு மீனாட்சி வீட்டை விட்டு திருப்பி ஓடுறாங்க. மீனாட்சி பின்னாடியே குப்புசாமியும் மீனாட்சி மீனாட்சி நில்லுமா நில்லுமான்னு கத்திக்கிட்டே போறாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம முறத்தை தலையில கவுத்துக்கிட்டு மீனாட்சி போய் அந்த கிணத்துல எகிரி குதிச்சிடுறாங்க. குப்புசாமி குதிச்சு மீனாட்சியை காப்பாத்திடுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, கிணத்துல தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில நம்ம வீழ்ந்தா நினைத்தான் போறோம். ஆனா மழை பெய்யுதுன்னு அந்த மழைக்கு இவங்க தலையில முறத்தை கவுத்துக்கிட்டு வந்து அந்த கிணத்துல குதிச்சது வந்து இவங்களோட முட்டாள்தனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படி மக்கள் அறியாமையில செய்யற தவறுகள் நகைச்சுவையா மற்றவங்களுக்கு தெரியும். மேலும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.